அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் இந்த ஓய்வு நாளின் வழிபாட்டிற்கு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலே நாம் திருச்சபையாக பெண்கள் சிறப்பு வழிபாட்டை நடத்த இருக்கிறோம். ஆகவே இந்த வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளுக்காய் மக்கள் நன்றி சொல்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உம்மை தொழுது கொள்ளவும் உம்மை ஸ்தோத்திரிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு இம்மட்டுமாக கொடுத்து வருகிற சுகபல ஜீவனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். விசேஷமாக இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே ஆன்லைன் மூலமாகவாவது நாங்கள் உம்மை வழிபடவும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கவும் ஜெபத்திலே தங்கி தரித்திருக்கவும் ஆராதனையிலே பங்கு பெறவும் நீர் கொடுத்து வருகிறதான சகல விதமான சிலாக்கியமான வேலைக்காய் மக்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நல்ல வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளவும் ஆண்டவருடைய விசுவாசத்திலே நிலைத்து நிற்கவும் நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் குடும்பமாக நாங்கள் அர்ப்பணிக்கவும் இந்த வழிபாட்டை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இந்த வழிபாடு முழுவதுமாக உம்முடைய தூய ஆவின் அபிஷேகத்தினாலே நிரப்பி காத்துக்கொள்ள வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். சிறப்பாக எங்களுடைய திருச்சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு பெண்களுக்காகவும் பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்காகவும் எங்களுடைய பேராயத்தின் பெண்களுக்காகவும் ஆண்டவரை ஒவ்வொருக்காய் மக்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையில் இருக்கிறதான பெண் பிள்ளைகள் அனைவருமாக சிறப்பான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ளும்படியான நல்ல கல்வி வரங்களிலே ஞானத்திலே கடவுளுடைய பக்தியிலே அவர்கள் வளர்ந்து கனி கொடுக்க கர்த்தர் கிருபையாய் வழிநடத்த வேண்டுமாய் இறைமகன் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். துவக்க பாடலாக பாமாலையிலே 279வது பாடலை பாடுவோம். ஹிம் நம்பர் 279. பாவ அறிக்கையின் ஜெபம். நாம் மௌனமாகவோ அமர்ந்தோ முழங்கால் படியிட்டோ நமது பாவங்களை, குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பாவங்களை
இந்நாளில் உணர்வோம். ஒவ்வொரு பாவ அறிக்கைக்கு பிறகும் மனம் மாற உதவும் ஆண்டவரே என்று சொல்லவும், கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டும் ஆணின் விழாவிலிருந்து எடுக்கப்பட்டும் உருவான பெண்களை சம மதிப்புடனும் சகோதர அன்புடனும் நடத்த தவறிய எங்களை மன்னியும் ஆண்டவரே. மனமாற உதவும் ஆண்டவரே. நாகரிக வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி என்ற போர்வையில் பெண்களுக்கு அதிக உரிமைகள் கிடைத்துவிட்டதாக பொய் சொல்லி அவர்களுடைய அடிப்படை வாழ்வு உரிமைகளை இன்னமும் வழங்க மறுக்கும் எங்களை மன்னியும் ஆண்டவரே. மனமாற உதவும் ஆண்டவரே. பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் எதிராக நடத்தப்படும் பாலிய வன்முறைகள், ஆள் கடத்தல்கள், ஊடக ஆபாசங்கள் போன்ற பாவங்கள், இன்னமும் செய்து வரும் வன்முறைகளை கண்டும் காணாமலும் இருக்கும் எங்களை தயவாய் மன்னியும் ஆண்டவரே. மனம் மாற உதவும் ஆண்டவரே. பெண் குழந்தை திருமணம், பெண் சிசு கொலை, பெண் பிள்ளை கல்வி மறுப்பு, பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு மற்றும் முடிவெடுத்துதலில் புறந்தள்ளப்படுதல், சொத்துரிமை மறுப்பு, இப்படிப்பட்ட எண்ணற்ற பாவங்களை இன்னமும் செய்து வரும் எங்களை மன்னியும் ஆண்டவரே. மனம் மாற உதவும் ஆண்டவரே. பாவ மன்னிப்பின் உறுதியை ஆயர் அவர்கள் வழங்குவார்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவோம். அனைத்து ஆற்றலும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் நம் அனைவருக்கும் பாவ மன்னிப்பையும், குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நாம் செய்திருக்கிற அனைத்து குற்றங்களையும் நமக்கு மன்னித்து புது வாழ்வை, புது எண்ணத்தை, புது சிந்தையை, பெண்களுடன் இணைந்து இசைந்து அவர்களுக்கு மதிப்பு தந்து வாழ்கின்ற வாழ்வின் சகல கிருபைகளை தந்து வழிநடத்துவாராக. ஆமேன். திருமறை படங்கள் வாசிக்க கேட்போம். பெண்கள் ஞாயிறுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் என்னாகமம் 27 1 முதல் 11 முடிய. என்னாகமம் 27 1 முதல். யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிளையாத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திராயிருந்த செலோபியாத்தின் குமார்த்திகளாகிய மக்காள், நோவாள், ஒக்காள், மில்காள், திர்ஷால் என்பவர்கள் வந்து ஆசாரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரனாகிய எலியாசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமான கூடின கோராக்கின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோபியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமார்த்திகளுக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமார்த்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரர்கள் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் இருக்க கடவுது என்று சொல் என்றார் என்பதை பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பெண்கள் ஞாயிறுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தல நடபடிகள் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 முடிய. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 முடிய. துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெய்யாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கெதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய்
ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள் என்பதே. வாசிக்க கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 119 57 முதல் 64 வரை. சபையார் எந்திரிக்கவும். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன் என்றேன். என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்கிற அனைவரும் என் தோழன். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் இறைந்திருக்கிறது, உமது பிரமாணங்கள் எனக்கு. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வாசித்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 55 முடிய. லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 55 முடிய. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள் என்பதே வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. கீர்த்தனையிலே 83வது பாடலை பாடுவோம். லிரிக் நம்பர் 83. முழு இருதயத்தால் தொழுவோம்.
ஆண்டவரையை கேட்பதற்கு முன்பதாக நாம் ஆயத்தப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் இந்த பெண்கள் சிறப்பு வழிபாட்டிற்கு வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய செய்தியை கேட்பதற்கு முன்பதாக நாம் ஜெப நிலையிலே காத்திருப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மகிமையான வேலைக்காய் மக்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் பெண்கள் சிறப்பு வழிபாட்டை நாங்கள் நடத்தும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த வருடத்திலும் நீர் தந்தமைக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். எங்களுடைய திருச்சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு பெண்களுக்காகவும் பெண் பிள்ளைகளுக்காகவும் எங்களுடைய பேராயத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பெண்களுக்காகவும் பெண் பிள்ளைகளுக்காகவும் மக்கள் நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்து வருகிறதான எல்லாவித சரீர சுகபல ஜீவனுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். இம்மட்டுமாக உம்முடைய சாயலிலே நீர் படைத்து எங்களை வழிநடத்தி வருகிற உம்முடைய அன்புக்காக, தயவுக்காக, இரக்கத்துக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை கேட்கும்படியான ஆலோசனையும் கிருபைகளையும் நீ தந்தருளனமாய் கூட ஜெபிக்கிறோம். இறை மகன் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே தென்னிந்த திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளதான செம்பொருள் பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள். விமன் ஆஸ் சேஞ்ச் மேக்கர்ஸ். மாற்றம் விரும்பாதவர் யாராவது உண்டா? உடலிலே மாற்றம் வேண்டும், நிறத்திலே மாற்றம் வேண்டும், பேச்சிலே மாற்றம் வேண்டும், இடத்திலே மாற்றம் வேண்டும், பொருளிலும் மாற்றம் வேண்டும். ஆனால் இவைகள் தற்காலிக மாற்றங்கள், நிரந்த ஏமாற்றங்கள். உண்மையான மாற்றம் என்பது நடை, உடை, பாவனை போன்ற புறம்பான காரியங்களில் மட்டுமல்ல, உள்ளான உணர்வு, சிந்தனை, நடத்தை மற்றும் பண்புகளில் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே பெண்கள் மாற்றத்தின் கருவிகள் என்பது தாய்கள், துணைவியர்கள், தமைக்கைகள், பெண் பிள்ளைகள் வழியே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். Everyone wants change of style, complexion, speech, place, material, etc. But the change we really want is a change of attitude and character which will bring change in others. Women as change makers is definitely true in your mothers, wives, sisters, girls, etc. பெண்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? Can women bring change? மாற்றம் என்பது தவறான ஒரு சிந்தனையை, நிகழ்வை எதிர்ப்பதாகும், நீதி செய்வதாகும். ஏன் மாற்றம் என்று கேட்டால் ஏமாற்றம்தான் மிஞ்சும். அது வெறும் ஏமாற்றம்தானா? இல்லை. மாற்றத்தை கொண்டு வந்த மாபெரும் பெண்கள் இதோ உங்கள் முன்னிலை நான் வைக்கிறேன். ஐடா ஸ்காடர் அவர்கள் இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன், மருத்துவத்துறையிலே, மதர் தெரேசா அவர்கள் சமூக பணியிலே இருந்தார்கள், இந்த ஃபீல்ட் ஆஃப் சோஷியல் சர்வீஸ். இந்திரா காந்தி இன் பாலிடிக்ஸ், அரசியலிலே அவர்களை நாம் பார்க்கிறோம். த பிரிட்டிஷ் குவீன்ஸ், உலகத்தையே ஆட்டி படைத்த அரசிகள். குவீன் விக்டோரியா அண்ட் எலிசபெத் இன் ரூலிங் ஓவர் த வேர்ல்ட். ஆங் சாங் சூ கி இன் த ஃபீல்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபர்மேஷன் இன் பர்மா. பர்மாவின் அரசியல் மற்றும் சமூக மாற்றம் கொண்டு வந்தவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது மட்டுமன்றி இராணுவம், காவல்துறை, ஸ்பேஸ், விமானப்படை, காவல்துறை, மருத்துவத்துறை, அரசியலிலே மற்றும் அனைத்து துறைகளிலும் மேலோங்கி நிற்கிறார்கள் பெண்கள் என்பதை பார்க்கிறோம். எல்லா வகைகளிலும் பெண்கள் முன்னோடிகளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் கூட 10ஆம் 12ஆம் தேர்வுகளிலும் அதிகமாக தேர்ச்சி பெற்றவர்கள், முதல் மதிப்பெண்கள் பெற்றவர்கள் பெண்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. த பைபிள் விமன் ஹூ brought சேஞ்ச். விடுதலைக்கு மோசேயுடன் வித்திட்ட மிரியாமை நாம் பார்க்கிறோம். த கோ லிபரேட்டர் மிரியாம். இஸ்ரேவேலில் பட நடத்திய தெபோரால். த குவீன் அண்ட் ஆர்மி லீடர் தெபோரா. ஞானமுள்ள அரசி எஸ்தர். த குவீன் ஆஃப் விஸ்டம் எஸ்தர். உயிர்ப்பின் முதல் சாட்சி மகதலேனா மரியாள். த ஃபர்ஸ்ட் விட்னஸ் ஆஃப் ரெசரக்ஷன் மேரி மேக்டலின் வி சி இன் த பைபிள். இன்னும் பெயர் குறிப்பிடாவிட்டாலும் பெயர் மாற்றத்தின் அடையாளமாய் இன்னும் நினைவு கூறப்படும் கானானிய பெண், கேனனைட் விமன், பெரும்பாடுள்ள பெண், இயேசுவின் ஊழியத்தை ஆதரித்த செல்வ சீமாட்டிகள் லூக்காவிலே நாம் பார்க்கிறோம். இது போதுமா? இன்னும் அநேக வரலாற்றிலே, திருமறை வரலாற்றிலே அநேக பெண்கள்
பேர் குறிப்பிடாவிட்டாலும் அநேக அற்புதங்களினாலே ஆண்டவர் அவர்களை தொட்ட காரணத்தினாலே அநேக மாற்றத்தை தன்னிடத்திலே மாற்றமல்ல மற்றவரிடத்திலும் அவை கொண்டு வந்தார்கள் என்று நம்ம பார்க்கணும். ஆண்டவருடைய சேவையிலே அன்பின் மூலமாக அநேகரை மாற்றத்தின் கருவிகளாக அவர்கள் விளங்கினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இப்படி திருமறையிலும் சமுதாயத்திலும் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த பெண் குலத்தவரை ஏமாற்றி வன்முறைக்கு உட்படுத்தி ஒடுக்கி வைத்து வாழும் நிலை தொடர்ந்து வருவது பரிதாபமே. வீட்டிற்குள்ளும் சமுதாயத்திலும் இந்த நிலைகள் மாறும் வரை அனைவரும் இணைந்து போராட வேண்டும். பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள் என்ற செம்பொருள் இன்றைக்கு திருமறை பகுதியில் நமக்கு சொல்வது என்ன? விமன் ஆஸ் சேஞ்ச் மேக்கர்ஸ். மாற்றத்தின் கருவிகளாக விளங்கின பெண்கள் பயன்படுத்தின ஆயுதங்கள் என்னென்ன? ஒருவேளை ஆயுதங்கள் என்று சொன்னால் நம்முடைய நினைவுக்கு வருவது ஏதோ ஒரு மத்தோ அந்த மாதிரி இல்லை. பட் வெப்பன் யூஸ்ட் பை விமன். ஆயுதம் 1 தைரியம், கரேஜ் அண்ட் போல்ட்னஸ், கரேஜ் அண்ட் சேஞ்ச். கரேஜ் பிரிங்ஸ் சேஞ்ச் என்று பார்க்குறோம். என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். பெண்களுக்கு சொத்தில் சமப்பங்கு என்ற சட்டம் சமீபத்திலே நிறைவேற்றப்பட்டதை நாம் பார்த்தோம். ரீசன்ட் ஆக்ட் ஈக்குவல் ஷேர் ஆன் ப்ராப்பர்ட்டி. இஸ்ரேவேலில் இதுவரை ஆண்களுக்கு மட்டுமே சொத்துரிமை வழங்கப்பட்டது. ஆண் வாரிசு இல்லாதவர்கள் பெண் வாரிசுகளை வைத்திருந்தாலும் அவர்களுக்கு பங்கில்லை. இதை முறியடித்து மாற்றத்தை கொண்டு வந்த 5 பெண்களை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். மக்லால், மாலா, அதற்கு மீனிங் நோய், சிக்னஸ் ஆர் டிசீஸ். இரண்டாவது மகளுடைய பெயர் நோவால், நோவா, ஆறுதல் அல்லது ஓய்வு, கம்ஃபர்ட் ஆர் ரெஸ்ட். மூன்றாவது மகளுடைய பெயர் ஒக்லால், ஹோக்லா, குத்து சண்டை வீரர், பாக்ஸர், வீராங்கனை என்று பொருள். நான்காவது பெண்ணுடைய பெயர் மில்கால், மில்கா, அரசி, ஆலோசனை, குவீன் ஆர் கவுன்சில். ஐந்தாவது மகளுடைய பெயர் திர்சால், பிளசன்ட், மன விருப்பம், மனரம்யம் என்று பொருள். We can also see the change in the sequence of names of Zelophehad's daughters. The first one called sickness. முதலில் பெண்ணா? இன்றைக்கு கூட உசிலம்பட்டி போன்ற இடங்களிலே பெண் பிள்ளைகளை கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளுகின்ற காரியங்களை நாம் பார்க்கிறோம். பெண் பிள்ளைகள் பிறந்தால் சாபத்திற்கு சாபமாகவும் பாரமாகவும் எண்ணுகின்ற காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். அது குடும்பத்திற்கு நோய் என்று கருத்து. மக்லால் என்ற பெயருக்கு நோய் என்று பொருள், கருத்து. ஆகவே மக்லால். ஆனால் தொடர்ந்து பெண் பிள்ளைகள் பிறக்கும்போது அவைகள் பெயரிலே தகப்பனார் வைத்த பாசம் மட்டுமல்ல, கருத்து மாற்றத்தையும், சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட், அதை நாம் உணரலாம். இரண்டாவது மகள் ஆறுதல், கம்ஃபர்ட், நோவால் என்று சொன்னால் கம்ஃபர்ட் என்று பொருள். மூன்றாவது மகள் வீராங்கனை. ஆகவே நோயாக இருந்த மகள் தொடர்ந்து பெண் பிள்ளைகள் பிறப்பதால் அந்த பெயரிலே அந்த மாற்றத்தை நாம் பார்க்க முடிகிறது, வீராங்கனை. நான்காவது மகள் ஆலோசனை. ஆகவே நோயாக வந்தவர் இப்பொழுது ஆலோசனைக்காரராக, ஆலோசனைக்காரியாக, குடும்பத்திலே மகிழ்ச்சியை கொடுக்கின்றவராக, ஆலோசகராக மாற்றுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஐந்தாவது மன விருப்பம். திர்சால் என்ற பெயருக்கு பொருள் மன விருப்பம், பிளசன்ட். ஆகவே பெயரிலே மாத்திரமல்ல, உண்மையிலேயே இந்த 5 யோசேப்பு குல மனோசேய கோத்திர பெண்களும் தைரியமாய் மோசேயிடம் வந்து தங்கள் உரிமை சொத்தை கொடுக்கும்படி கேட்கிறதை காண முடிகிறது. என்னாகமும் 27ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாக்கியத்திலே இவ்வாறாக இருக்கிறது. அதற்கு கர்த்தரும் சரிதான், அதாவது பெண்களுக்கும் தகப்பனுடைய சுதந்திர வாரிசாக லீகல் ஹேர், உரிமை உண்டு என்று அழுத்தம் திருத்தமாக கூறுவதை நாம் பார்க்கிறோம். 27ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் God acknowledges and admits daughters legal heirship. 27ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் What a change, what a change. So far it was not, but according to the word of God it should be. ஆகவே
இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். லீகல் ஹேர்ஷிப், டாட்டர்ஸ் லீகல் ஹேர்ஷிப் ஆண்டவராலே அங்கீகரிக்கப்பட்டுள்ளதான ஒரு பங்கை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆயுதம் 2 உறுதியும் மாற்றமும், கன்விக்ஷன் அண்ட் சேஞ்ச். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 11 முதல் 15 வசனங்கள் வரை கன்விக்ஷன் பிரிங்ஸ் சேஞ்ச். முதலாவது பார்த்தோம் போல்ட்னஸ். அந்த 5 பெண் பிள்ளைகளுக்கு இருந்த அந்த ஒரு தைரியம், அவர்களுக்கு அந்த சம உரிமை சொத்தை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததாக. இப்பொழுதும் கன்விக்ஷன் பிரிங்ஸ் சேஞ்ச். ஆகவே நீங்கள் இன்னும் உறுதியாக நம்பவில்லையா? ஆர் யூ நாட் கன்வின்ஸ்ட்? கடவுள் தெளிவுபடுத்துகிறார். God will convince you after this point. லீதியாளை பற்றி பார்க்கும்பொழுது நம்ம பிலிப்பு பட்டணத்தால் அந்த பகுதியில் நாம் பார்க்கும்பொழுது விமன் ஆஃப் பிலிப்பி, ரோமர்களின் குடியேற்றம், பிக் காலனி ஆஃப் ரோமர் எம்பையர், பெரிய வியாபார ஸ்தலம், பிக் சிட்டி ஆஃப் பிஸ்னஸ், பெரிய அப்போஸ்தலர் பவுல் அங்கே உபதேசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனங்கள் நாம் கூர்ந்து கவனித்தால் பால் இஸ் தேர் டீச்சிங். லீதியால் தைரியமாய் மட்டும் அல்ல, உறுதியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உறுதியாக விசுவாசத்தை காத்த லீதியாளை பற்றி நாம் பார்க்கிறோம். ஒரு ஜபக்குழுவை அங்கே நடத்தி வந்திருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். She was convinced through Paul's teaching and prayer in Christian faith. She was convinced to prayer in Christian faith. Now she is convinced in Paul's teaching also. கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தறினார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவள் மிக உறுதியாக நின்று தானும் தன்னுடைய வீட்டாரும் அனைவரும் ஆண்டவராலே அழைக்கப்பட்டு ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து புது வாழ்வு பெற்றதை ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. The first great convincing convert who also convinced her household into Christ. What a conviction! What a conviction! She also compels Paul to stay with her and strengthen her household. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பவுலை தன்னுடைய வீட்டிலே தங்கி இருக்கவும் அவர்களை ஊழியத்திலே உற்சாகப்படுத்தவும் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் எப்படிப்பட்ட ஒரு உறுதி என்று நாம் பார்க்கிறோம். தன்னிலே மாற்றம். லீதியாலை பார்க்கும்பொழுது தன்னிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறாள். குடும்பத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். விசுவாசத்திலே பக்தியிலே ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே கன்வின்சிங் பிரிங்ஸ் சேஞ்ச் என்று பார்க்கிறோம். கன்விக்ஷன் பிரிங்ஸ் சேஞ்ச். ஆயுதம் 3 அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட் அண்ட் சேஞ்ச். கமிட்மெண்ட் பிரிங்ஸ் சேஞ்ச். தைரியம் இல்லாமல் மாற்றம் கொண்டு வர முடியாது என்பதை செலியோபேத்தின் குமார்த்திகள் மூலமாக பார்த்தோம். உறுதி இல்லாமல் மாற்றம் கொண்டு வர முடியாது என்பதை லீதியாளின் மூலமாக பார்த்தோம். அவர்கள் கடைசி வரைக்கும் உறுதியாக அந்த விசுவாசத்திலே நிலைத்திருந்தார்கள் என்று பார்த்தோம். அதுபோல ஒப்படைப்பு இல்லாமல், அர்ப்பணிப்பு இல்லாமல் மாற்றத்தை நம்மால் நிச்சயமாக கொண்டு வர இயலாது என்பதையும் நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் அதில் பார்க்கும்பொழுது 45 முதல் பார்க்கும்பொழுது கன்னி மரியாளின் பாடலில் பார்க்கிறோம். கன்னியாக இருந்த புருஷனை அறியாத போதே கடவுளுடைய திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தவள் கன்னி மரியாள் என்று பார்க்கிறோம். ஆகவே கிரைஸ்ட் என்னும் திட்டத்திற்கு அவர் மூலமாய் வரலாறு மாறியதும் வாழ்க்கை மாறியதும் இந்த மரியாளின் அர்ப்பணிப்பில்தானே. கணவனை அறியாமல் கர்ப்பம் தரிக்க கடவுளுடைய திட்டமாகவே இருந்தாலும் யாரால் நிச்சயமாக சம்மதிக்க முடியும்? ஒருவர் கணவனை அறியாமல் கர்ப்பம் தரிக்கும் பொழுது உலகம் எப்படியெல்லாம் அவரை பேசியிருக்கும், ஏசியிருக்கும் என்று நம்மால் நிச்சயமாக உணர்ந்து பார்க்க முடியும். But we see the commitment of Mary. What a commitment we see in Mary. Because of that womb, there was political transformation. லூக்கா 1ஆம் அதிகாரம் 52வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அரசியல் மாற்றம். இரண்டாவது எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 53வது வசனம்
பொருளாதாரத்திலே மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லூக்கா 1 அதிகாரம் 51. இருதயத்திலே அகந்தையுள்ளவர்களை சிதறடிக்கிறார். சமூக மாற்றம். அன்று மரியாள் அர்ப்பணித்த அந்த தியாக அர்ப்பணிப்பு இன்று உலகத்தையே மாற்றிய கிறிஸ்துவின் மீட்புக்கு உதவியது என்று நாம் பார்க்கிறோம். பெண்கள் அனைவரும் தைரியத்தோடும் விசுவாச உறுதியோடும் ஒப்படைப்போடும் அவர்களோடு கூட இணைந்து செயல்பட நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்கள் அனைவரும் பெண்களை தைரியப்படுத்தவும், உற்சாகப்படுத்தவும், ஊக்கப்படுத்தவும், துணை நிற்கவும், அவர்களை முன் நிறுத்தவும், அவர்களை அங்கீகரிக்கவும் அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். பெண்களும் கடவுள் தங்களுக்கு கொடுத்த இயற்கையான பண்புகளான ஆவியின் கனிகளினாலே பின்பற்றி அந்த குடும்பத்தை நடத்தவும், திருச்சபையை அநேக ஊழியங்களிலே தாங்கவும், ஜெபிக்கவும், சமுதாயத்தை கட்டும் பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆகவே ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் இந்த ஓய்வு நாளிலே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஆண்டவருடைய செய்தியை கேட்ட நாம் அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படியாக அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் புவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பரிசில் விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. திருச்சபைக்கான அறிவிப்புகளை ஆயர் அவர்கள் வாசிப்பார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு பெண்கள் சிறப்பு வழிபாடு சிறப்பு ஞாயிறாக நம்முடைய சென்னை பேராயம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சென்னை பேராயத்தினுடைய பேராயர் அம்மா அவர்களையும் எல்லா திருச்சபைகளின் பெண்கள் ஐக்கிய சங்க தலைவிகளையும் நம்முடைய ஆலயத்தின் பெண்கள் ஐக்கிய தலைவி ஆயரம்மா அவர்களையும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் அனைவரையும் நம்முடைய 2 திருச்சபைகளின் அனைத்து பெண்களையும் பெண் பிள்ளைகளையும் நான் அன்போடு கூட சபை குரு என்கிற முறையிலே வாழ்த்துகின்றேன். பெண்கள் நம்முடைய நாட்டின் கண்கள் மாத்திரமல்ல, குடும்பங்களின் முதுகெலும்பு கூட. அவர்களுடைய வளர்ச்சியிலே குடும்ப வளர்ச்சி இருக்கிறது, சமூக வளர்ச்சி இருக்கிறது, தேசத்தின் வளர்ச்சி இருக்கிறது. ஆகவே அதை கருத்தில் கொண்டு பெண்கள் ஆண்கள் இணைந்த திரு சமூகமாக நாம் வாழ இறைவன் அருள் புரிவாராக. பாவ அறிக்கை ஜெபத்திலே நாம் கேட்டுள்ளது போல இன்னும் பெண்களுக்கு எதிரான பல வன்முறைகள் நடைபெற்று வருகின்றன. அது நம்முடைய குடும்ப வன்முறையாக சமூக வன்முறையாக இருந்தாலும் அதை தடுப்பதற்குரிய பொறுப்பு நமக்கு உண்டு. நாம் தடுத்தாக வேண்டும். பெண்களும் இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் சம உரிமையோடு பாதுகாப்போடு வாழ இறைவன் அருள் புரிவாராக. ஞாயிறு பள்ளி மற்றும் இளஞ்சிறார் பள்ளி ஊழியங்கள் ஆன்லைன் வழியாக நடைபெற்று வருகின்றன. அதில் இணைய முடியாத பிள்ளைகள் விரைவில் இணைந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு வகுப்புகளை ஞாயிற்றுக்கிழமை என்று குறிப்பிட்ட நேரத்திலே நடத்தி வருகிறார்கள். அவர்களை நான் பாராட்டுகிறேன். பொறுப்பாளர்கள், கூட்டுநர்கள், மேற்பார்வையாளர்கள் அனைவரையும் திருச்சபைகளின் சார்பாக நான் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஊழியங்களையும் குறிப்பாக இந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிற பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் ஆசீர்வதிப்பாராக. விரைவிலேயே நம்முடைய திருச்சபைகள் திறந்து வழிபாடுகளை நடத்த ஆண்டவர் அருள் புரியும்படியாக நீங்கள் தொடர்ந்து மன்றாடுங்கள். உலகத்திலே 78 லட்சம் மக்கள் இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்திய தேசத்தில் குறிப்பாக 55,000க்கு மேலாக தங்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள். உலகத்திலே 27 லட்சத்திற்கு மேலாக மக்கள் தங்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள். ஆகவே இனி தொடர்ந்து இந்த பாதிப்பு ஏற்படாமலும் இந்த பாதிப்பிலிருந்து கர்த்தர் தடுத்தாட்கொள்ளவும் அதுபோல திருச்சபைகளை திறந்து வழிபாடு நடத்தி நம்முடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்கவும் தக்கதாக வீடுகளிலே தனிநபர்களாக குடும்பங்களாக உருக்கமாய் ஊக்கமாய் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பானவர்களே, கடந்த வாரத்திலே இல்ல திறப்பு விழாக்கள், பிறந்தநாள் ஜெபங்கள் போன்றவர்களுக்கு எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட போது நான் அதை நடத்த துவங்கி இருக்கிறேன். ஆகவே சிறப்பான காரியங்கள், இல்ல திறப்புகள், ஹவுஸ் வார்மிங், பர்த்டே பிரேயர்ஸ், வேறு எதுவும் சிறப்பு ஜெபங்கள் இருந்தால் நீங்கள் என்னை அழைத்தால் நிச்சயமாக வந்து ஜெபிக்க
நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்பதை திருச்சபை மக்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். உங்கள் அனைவருடைய சந்தா மற்றும் காணிக்கைகளை நீங்கள் இங்கே பலிபீடத்திலே கொண்டு வந்து படைக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். மார்ச் மாதத்திலிருந்து இன்னும் பலர் சந்தா காணிக்கைகளை, ஆண்டவருக்குரிய நேர்ச்சைகளை, காணிக்கைகளை படைக்காமல் வீட்டிலேயே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று நான் அறிகிறேன். சந்தா கவர் என்னிடத்தில் கையெழுத்திற்காக வருகிறது. இன்னும் பல சந்தா உரைகள் உங்கள் வீட்டிலேயே இருக்கிறது. கர்த்தருக்குரிய காணிக்கைகளை ஜெபத்தோடு பக்தியோடு நீங்கள் வந்து படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மாதங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் விரைவில் வந்து படைக்க உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். அது ஆண்டவருடைய ஊழியங்களுக்கும் பேராயத்திற்கு நாம் செலுத்த வேண்டிய அந்த தீர்வைக்கும் அது ஏற்புடையதாக இருக்கும். டயசிசன் சென்ட்ரல் ஃபண்ட் ஃபார் காட்ஸ் மினிஸ்ட்ரி, அதை நாம் நிச்சயமாக மாதம் செய்ய வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. ஜெபத்தோடு வந்து காணிக்கைகளை படைக்க அன்போடு அழைக்கிறேன். Appreciate those who do all those ministries of offering. திருமண ஆராதனைகள் நம்முடைய ஆலயத்தில் நடைபெற இருக்கின்றன. இந்த கொரோனா காலங்களிலே நடைபெற இருக்கின்ற திருமண வழிபாடுகள் சாக்கிரமந்துகளில் நம்முடைய ஆலயத்தினுடைய மெயின் டோர், பிரதான கதவு திறந்திருக்காது. அந்த கதவு மூடித்தான் இருக்கும். ஆகவே அங்கிருந்து மூடிய கதவின் எல்லையிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் இது வரிசையாக அவர்கள் பவனியாக வருவார்கள். ஆலயத்தினுடைய காம்பவுண்ட் வாலினுடைய மெயின் கேட் திறந்திருக்கும். அதன் வழியாக மக்களும் வாகனங்களும் வரலாம். 2 குடும்பத்தின் சார்பாக 50 நபர்கள் மாத்திரமே அனுமதிக்கப்படுவார்கள். பெர் ஃபேமிலி 25 அல்லது ஆல் டுகெதர் ஃபார் 2 ஃபேமிலிஸ் 50 மெம்பர்ஸ் ஒன்லி. அனைவருக்கும் இந்த தெர்மோசெக், அவர்கள் உடல் சூடு அங்கே பரிசோதனை செய்யப்படும். அதைத் தொடர்ந்து சோஷியல் டிஸ்டன்சிங், இங்கே சபைக்குள்ளே அவர்கள் எப்படி அமர வேண்டும் என்று சொல்லப்படும். சமூக இடைவெளியோடு திருமண ஆராதனைக்கு வருகிறவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொருவரும், மணப்பெண், மணமகன், மணமகள் உட்பட அனைவரும் மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும். சபை குருவானவர் மாஸ்க் அணிந்துதான் அந்த ஆராதனையை நடத்துவார். ஆகவே இந்த ஒழுங்குகளுக்கு நீங்கள் ஒத்துழைக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல யாருக்காவது கொரோனா அறிகுறிக்குரிய காரியங்கள் இருந்தால் அவர்கள் இந்த திருமண வழிபாட்டிலே பங்கு பெற இயலாது என்பதையும் நான் உங்களுக்கு பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமண வழிபாடு முடிந்தவுடன் நீங்கள் உடனடியாக வளாகத்தை விட்டு கலந்து செல்ல உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிரியமானவர்களே, பேராயத்தினுடைய கல்யாணி மருத்துவமனை, ரெய்னி மருத்துவமனை, சிஎஸ்ஐ ஈவாட்ஸ் பெண்கள் கிறிஸ்தவ கல்லூரி, அதுபோல பிஷப் நியூபிகன் பிஎட் கல்லூரிகளில் சேருவதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அரிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. அதை குறித்த அறிவிப்புகள் தொடர்ந்து உங்களிடத்திலே சொல்லப்படுகின்றன. இந்த நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய பேராயத்தின் பிள்ளைகளுக்கு, திருச்சபை பிள்ளைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. நம்முடைய கிராம ஆலயத்தினுடைய எஞ்சி இருக்கிற சொற்ப திருப்பணிகள், இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்புடைய ஒரு நாளிலே பேராயர் அவர்கள் அந்த அடிக்கல்லை ஜெபித்து தருவார்கள். நாம் அந்த ஏற்ற வேளையிலே ஒரு நாளிலே அதை அறிவித்து திறந்து வைக்க இருக்கின்றோம். ஆகவே கிராம ஆலய கட்டடப் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு அதை இறை ஒப்படைப்பு செய்ய ஆண்டவர் அருள் புரிவாராக. இந்த வாரத்திலே பிறந்தநாள் காண்கின்ற சிஎஸ்ஐ உலக மீட்பர் ஆலயம் ராயபுரம் திருச்சபை குடும்பத்தின் பிள்ளைகளுடைய பெயர்களை நான் வாசிக்கிறேன். மிஸ்டர் ஏப்ரஹாம் அருள்ராஜ், மிஸ் ஏஞ்சலின் சோஃபியா தீபிகா, மிஸ்டர் அகஸ்டின் பொன்சீலன், மிஸ்ஸஸ் சந்திரகாந்தம், மிஸ்ஸஸ் அகஸ்டா ஹிப்சிபா, மிஸ்ஸஸ் லலிதா சத்யபாமா, மிஸ்ஸஸ் ரீட்டா ஸ்டான்லி, மிஸ் கிளாடி இவாஞ்சலின், மிஸ்டர் ஜோப் சம்பத்குமார், மிஸ்டர் ஜான்சன் சாமுவேல் ஜெபகுமார், மிஸ்டர் ஜோசப் டேனியல், மிஸ் லால் நிஷா, மிஸ்டர் ஆலிவர் ஏபல் விக்ராந்த், மிஸ் ஃப்ரீடா சாந்தி, மிஸ்டர் பி பிரேம்குமார், மிஸ்ஸஸ் பிரேமகுமாரி, மிஸ்ஸஸ் ரேச்சல் டேனி, மிஸ்டர் ஐசக் சாமுவேல், மிஸ்ஸஸ் கன்னி மரியாள், மிஸ் எஸ்தர் ரீனா, மிஸ்ஸஸ் ரீட்டா ஜூலியட், மிஸ்டர் ஷர்வின் பால் லாட்சன், மிஸ்ஸஸ் சாந்தி ஷியாமலா, மிஸ்ஸஸ் டபிள்யூ ரூபி. திருமண நாள் காண்கின்ற தம்பதியர்கள் ரெவரண்ட் கிறிஸ்டோபர் ரத்னசாமி அண்ட் மிஸ்ஸஸ் தீபா கிறிஸ்டோபர், மிஸ்டர் டேனியல் தியோடர் அண்ட் மிஸ்ஸஸ் கேரோலின் வளர்மதி, மிஸ்டர் டேவிட் விஜய் அண்ட் மிஸ்ஸஸ் சிந்து விஜய், மிஸ்டர் எல்பி மேத்யூ, மிஸ்ஸஸ் டேஃப்னி கிறிசலைட், மிஸ்டர் இமானுவேல் பால்ராஜ், மிஸ்ஸஸ் மேரி அமுதா, மிஸ்டர் ஜபராஜ் எடிசன் அண்ட் மிஸ்ஸஸ் சரோஜினி பொன்ராணி,
Mr. John Jude Cobb and Mrs. Genova Immaculate, Mr. Lemuel Vincent and Mrs. Sheba Rajavi, Dr. R. Nagasubramani and Mrs. Rojiha Mani, Mr. Stalin Shelley and Mrs. Golda Berlin, Mr. Stephen and Mrs. Hannah Padmini, Mr. M. Vijayakumar and Mrs. Jayasili Ponnabaranam. CSI மீட்பராலயம் தண்டையார்பேட்டை குடும்பத்திலே பிறந்த நாள் காண்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் மிஸ்டர் அலெக்சாண்டர் ஆம்ஸ்ட்ராங், மிஸ்ஸஸ் ஜே ஜானட் ஜெயக்குமார், மிஸ்ஸஸ் சாந்தி ஸ்டாலின், மிஸ்டர் ஏ ஆரன் தினேஷ். திருமண நாள் காண்கின்ற தம்பதியர்கள் மிஸ்டர் கிறிஸ்டியன் அண்ட் மிஸ்ஸஸ் ரதியம்மாள். பிறந்த நாள் திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளை தம்பதியர்களை திருச்சபையின் சார்பிலே அன்போடு வாழ்த்துகின்றோம். திருமண அறிக்கைகள். தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், ராயபுரம் குருசேகரம் உலக மீட்பர் ஆலயம் நம்முடைய சபையைச் சேர்ந்த காலஞ்சென்ற திரு பி அருள் பிரகாஷ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜாக்குலின் ரத்னமாலா தம்பதியரின் மகன் செல்வன் ஏ லிவிங்ஸ்டன் ரெனால்ட் என்பவருக்கும், நம்முடைய திருச்சபை குடும்பத்தைச் சேர்ந்த திரு பி பிரேம்குமார், காலஞ்சென்ற திருமதி டி ஹாரிட் தம்பதியரின் மகள் செல்வி பி ஹேனா ரூபால் என்பவருக்கும் தூய மெய் விவாகம் நடைபெற இருக்கிறது என்பதை திருச்சபைக்கு தெரியப்படுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் இருவரும் இத்தூய நியமனத்தில் ஒன்றாக்கப்படக்கூடாது. நியாயமான காரணம் தடை உண்டென்றால் அதை சபை போதகருக்கு எழுத்து மூலமாக மாத்திரம் தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்காக வாசிக்கப்படும் 3ஆம் அறிக்கை. திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், ராயபுரம் குருசேகரம் உலக மீட்பர் ஆலயம் நம்முடைய திருச்சபையைச் சேர்ந்த திரு எம் ஆதித்யன் சன் ஆஃப் மிஸ்டர் கே மகாதேவன் அண்ட் மிஸ்ஸஸ் கல்பனா என்பவருக்கும், சிஎஸ்ஐ மீட்பர் ஆலயம் தண்டையார்பேட்டை திருச்சபையைச் சேர்ந்த திரு ஜே லிங்கேசன் திருமதி திலகவதி தம்பதியரின் மகள் செல்வி எல் பிரதீபா என்பவருக்கும் தூய மெய்வாகம் நடைபெற இருக்கிறது என்பதை திருச்சபைக்கு தெரியப்படுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் இவரும் இத்திருமணத்தில் நியமிக்கப்படக்கூடாத நியாயமான காரணம் தடை உண்டென்றால் அதை சபை போதகருக்கு எழுத்து மூலமாக மாத்திரம் தெரியப்படுத்த வேண்டும். இது இவர்களுக்காக வாசிக்கப்படும் 3ஆம் அறிக்கை. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த பெண்கள் சிறப்பு வழிபாட்டிற்காக நன்றி செலுத்துகிறோம். இதிலே திருச்சபையின் முதுகெலும்பாக, குடும்பத்தின் முதுகெலும்பாக, தேசத்தின் முதுகெலும்பாக விளங்குகின்ற எல்லா பெண்களுக்காக, சென்னை பேராயத்தின் பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி, அந்த ஐக்கியத்தின் உறுப்பினர்கள், அனைத்து திருச்சபைகளின் பெண்கள் ஐக்கிய சங்க தலைவிகள், பெண்கள் ஐக்கிய சங்க உறுப்பினர்கள், சிறப்பாக எங்கள் ஆலயத்தினுடைய பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி ஆயிரம்மா அவர்கள், பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்கள் 2 திருச்சபைகளின் அனைத்து பெண்களுக்காக, வாலிப பெண்கள், பெண் பிள்ளைகளுக்காக, பெண் குழந்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஏற்ற வழியிலே ஆசீர்வதித்து ஏற்ற ஆசீர்வாதங்களை தந்து கிருபையாய் நிரப்பி வழிநடத்தும் சாமி. தேவரீர், இந்த கொரோனா தொற்று நாட்களில் உலகமெங்கும் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்து வருகிற சூழ்நிலைகளில் இந்த தொற்று நோயை நீர் அழித்து, ஆண்டவரே, அனைவருக்கும் சேமத்தையும் சுபிட்சத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் பாதுகாப்பையும் தந்து நடத்தவும், மனித குலமும் படைப்பனைத்தும் காக்கப்படவும், பொருளாதார நெருக்கடியில் உள்ள ஏழைகளுடைய வாழ்க்கையை சீரடையவும், அரசு அதற்கென்ற முயற்சிகளை செய்யவும், ஆண்டவரே, வாழ்க்கையில் இந்த தொற்று நீங்கி உலகம் இயல்பாக இயங்கவும் நீர் அருள் புரிவீராக சுவாமி. பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள், மக்கள், ஆண்டவரே, குறிப்பாக அவர்களுக்காக தொடர்ந்து அயராது பணி செய்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், காவல்துறை அன்பர்கள், சமூக அக்கறை உள்ளவர்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை நீர் உடைய ஆற்றலாலும் கிருபையாலும் நிரப்பும் சுவாமி. தேவரீர், உலகமெங்கும் உடைய மெய்யான அமைதி நிலவ அருள் தாரும். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் இறுதிக்குள்ளாக இந்த தொற்று நோய் நீங்கத்தக்கதாய் நீர் அருள் புரிவீராக. அன்புள்ள ஆண்டவரே, திருச்சபையின் அனைத்து ஊழியங்களையும் ஆசீர்வதியும். குறிப்பாக ஞாயிறு பள்ளி, இளஞ்சிறார் பள்ளியின் ஊழியங்களில் அர்ப்பணித்திருக்கிற பொறுப்பாளர்கள், ஆசிரியர்கள், பிள்ளைகளை ஆண்டவரே நீர் இந்த விசுவாசத்திலே உறுதிப்படுத்தும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வாரத்திலே பிறந்தநாள் காண்கின்ற எங்கள் திருச்சபைகளின் பிள்ளைகளை நிறைவான ஆசையினாலும் நீண்ட ஆயுசினாலும் உடைய நிச்சயமான சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் வாழ்வின் கிருபைகளினாலும் பூர்ணப்படுத்தும். திருமண ஆண்டிற்குள் கடந்து வருகிற தம்பதியர்களையும் அவர் தம் குடும்பத்தின் மக்களையும் அவருடைய வாழ்வையும் நீர் சாட்சியாக நிலைநிறுத்தி உமக்குள்ளாக அவர்கள் தலைமுறைகள் ஆசீர்வாதமாய் வாழ அருள் புரிவீராக. திருமண ஒப்பந்தத்திற்குள் சாக்கிரமத்திற்குள் கடந்து வருகிற அன்பு பிள்ளைகளை, அவர் தம் பெற்றோர்களை, 2 குடும்பங்களை
நடைபெற இருக்கின்ற திருமண சாக்கிரமந்தங்களை நீர்தாமே ஆசீர்வதிக்கவும். அவர்கள் உமக்குள் சாட்சியாக வாழவும், அவர்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கவும், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மீது தங்கள் வாழ்க்கையை கட்டவும் அருள் புரிய வேண்டும் என்றும் நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்கள் சபைகளின் வயது முதிர்ந்தவர்களை நீர் பலப்படுத்தும், முழங்கால்களை திடப்படுத்தும், முதிர் வயது மட்டும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து இந்த கொரோனா தொற்றினால் பாதிப்பு ஏற்படாமல் காத்துக்கொள்ளும். பெற்றோர்களுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், வாலிப பிள்ளையுடைய எதிர்காலங்களை கட்டியருளும், வாழ்க்கையில் ஏற்ற துணைகளை தாரும், நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும், வேலைக்கு செல்லுகின்ற பிள்ளைகளுடைய பாதுகாப்பையும் அவருடைய ஊதியத்தையும் ஆசீர்வதித்தருளும். படிக்கிற கல்லூரியில் படிக்கிற வாலிப பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை நீர் காத்தருளும் சாமி. பள்ளிக்கு செல்லுகின்ற எங்களுடைய பெண் குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை நீர் காத்துக்கொள்ளும். வளர்ந்து வருகிற எங்களுடைய பெண் சிசுக்களை, ஆண் சிசுக்களை கர்த்தர் காத்துக்கொள்ளும். அவருடைய வாழ்க்கை சாட்சியாக அமைய அருள் தாரும். கர்ப்பவதிகளை சுகப்பிரசவம் தந்து ஆசீர்வதித்தருளும் சாமி. இங்கு மாத்திரமல்ல, கர்ப்பவதிகளுக்காக எங்கெல்லாம் நாங்கள் செபிக்கிறோமோ அங்கெல்லாம் அவர்களுக்கு நீர் சுகப்பிரசவத்தை ஏற்ற காலத்திலே தந்து அவர்களை தைரியப்படுத்தி நடத்தும். கேட்ட செய்தியின் அடிப்படையில் பெண்கள் ஆண்டவருடைய ஆயுதங்களான தைரியம், விசுவாசம், நற்சாட்சி இப்படி ஆயுதங்களை எடுத்து திருச்சபைகளை, குடும்பங்களை, இந்த உலகத்தை தொடர்ந்து காத்துக்கொள்ள அருள் புரிய நாங்கள் மன்றாடுகிறோம் சாமி. பெண்களுக்காகவும், இளம் பெண்களுக்காகவும், பெண் குழந்தைகளுக்காகவும் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஆற்றல், ஆலோசனை, கிருபை, நன்மையினால் பூர்ணப்படுத்தி அவர்களோடு இணைந்த ஆண்களாகிய நாங்களும் ஆண்டோடைய திருப்பெயரை மாற்றப்படுத்தி திருச்சபையில் புதிய எழுச்சியை உண்டாக்குவோம், சமுதாய மறுமலர்ச்சியை உண்டாக்குவோம், புதிய சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த தேசமும் உலகமும் உமக்குள்ளாக கட்டப்பட பெண்களும் ஆண்களுமாய் இணைந்து எங்களுடைய சாட்சியை அர்ப்பணிக்க அருள் புரிய வேண்டும் என்றும், எங்கள் தாய்மார்கள், சகோதரிகள், ஆண்டவரே எங்களுடைய பெண் பிள்ளைகளை விசேஷமாய் நீர் ஆசீர்வதித்து நடத்தவும் வேண்டும் என்று எங்கள் ஆண்டோரும் மீட்புருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காணிக்கை பாடலாக கீர்த்தனையிலே 183வது பாடலை பாடுவோம். லிரிக் நம்பர் 183. மற்ற எந்த ஆதாரம்
நன்றி ஏறெடுப்பின் ஜெபத்தை நாம் ஜெபமாக ஏறெடுப்போம். நீர் உம்முடைய சாயலை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பல்வேறு போராட்டங்களுக்கிடையேயும் பெண்களுக்கு நீர் தந்துள்ள தைரியம், விடாமுயற்சி, ஒருமைப்பாடு மற்றும் பொறுமை போன்ற அனைத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆன்மீகத்திலும் அரசியலிலும் அலுவலகங்களிலும் சமுதாயத்திலும் நீர் உருவாக்குகின்ற பெண் தலைவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெண்கள் வழியாக நீர் நிறைவேற்றும் சாதனைகளுக்காகவும் திருச்சபை ஊழியங்களில் பெண்களின் பெரும் பங்களிப்பிற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த குடும்ப ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து செல்வோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமேன். இறையாசி ஆயர் அவர்கள் வழங்குவார்கள். பெண் ஊழியர்களால், செல்வந்தனான பெண்களால், அநேக பெண்களால் தன்னுடைய ஊழியத்திலே தன்னை அர்ப்பணித்து பணி செய்து அநேக பெண்களுக்கு நல்வாழ்வை உண்டு பண்ணின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அருளும், ஆணையும் பெண்ணையும் தம்முடைய சாயலிலே சமமாக படைத்து இன்றளவும் நல்ல ஆலோசனை தந்து நம்மை வழிநடத்தி வருகின்ற தந்தையாகிய தாய் தந்தையாகிய கடவுளின் அன்பும், தூய ஆவியாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆற்றலும் நம் அனைவரோடும், ஆண் பெண் இணைந்த இந்த சமுதாயத்தோடும், குறிப்பாக பெண்களின் ஏற்றத்தோடும் அவருடைய நல்வாழ்வோடும் பாதுகாப்போடும் கிறிஸ்துவின் இறுதி வருகை மட்டும் நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த அனைத்து நன்மைகளையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே போய் வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன். மன மகிழ்ச்சியான மன நிறைவான பெண்கள் ஞாயிறு நல்வாழ்த்துக்கள், ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்கள் அனைவரையும், குறிப்பாக பெண்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.